பவித்ராவிற்காக சபேசன் ஓரங்கட்டப்படுறாரா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா எழுந்து வந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா சீசன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப விறுவிறுப்பா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு சீனியர் சீசன்ல யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அடுத்தடுத்து போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, சபேசன் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் போயிடுவாரு அப்படிங்கிற மாரி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். பட் அவரு போகல. அதுக்கு பதிலா சுசாந்திகா அவர்கள் போயிருந்தாங்க. இந்த வாரம் கண்டிப்பா சபேசன் போயிடுவாரு. டாப் 5க்குள்ள அவர் இருப்பார்ன்னு எதிர்பார்த்தோம். ஆனா இந்த வாரமும் அவரு போகல. அதே நேரம் பவித்ரா அவர்கள்லாம் கண்டிப்பா டாப் 5 போவாங்க. பட் முதல் 2 வாரங்களுக்கு கூட போமாட்டாங்க அப்படிங்கிற மாரி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா ஆல்மோஸ்ட் அவங்க டாப் 5க்குள்ள நுழைஞ்ச மாரி தான் இப்ப இருக்காங்க. அதாவது நேத்து பவித்ரா அவர்கள் பாட்டு பாடியிருந்தாங்க. அந்த ஒரு பாடல் ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஜட்ஜஸ் எல்லாமே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலுமே அந்த பாடலுக்கு ஏற்ற மாரி அவங்க பாடுனாங்களான்னா ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அங்க வந்திருந்த சீஃப் கெஸ்ட் தான் அவங்கள வந்து அங்க உட்கார வைக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் அத நாங்களா குடுக்குறத காட்டிலும் நீங்களா வாங்கணும். எங்க சீஃப் கெஸ்ட் சொன்னதுனால உங்களுக்கு அந்த ஸ்டார்ஸ் பேட்ச மட்டும் நாங்க குத்தி விடுறோம் அப்படின்னு சொல்லி குத்தி விட்டுருந்தாங்க. அந்த பேட்ச் குத்திட்டாலே கிட்டத்தட்ட பாதி அதுக்குள்ள போன மாதிரி தான். ஸோ இத வச்சு தான் இப்ப ரசிகர்கள் மிகப்பெரிய அளவுல கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அதாவது சபேசன் ரொம்ப நல்லா கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டு இருக்காரு. ரொம்ப சூப்பரா அவரு பாடிட்டு இருக்காரு. ஆனா அவர நீங்க அனுப்பல. அட்லீஸ்ட் அவருக்கு அந்த பேட்சாவது குடுத்துருக்கலாம். அந்த பேட்ச் கூட அவருக்கு குடுக்கல. அதே நேரம் பவித்ராக்கு நீங்க குடுக்குறீங்க. அப்ப பவித்ரா தான் டாப் 2க்குள்ள போணும்னு நெனச்சீங்களா? அவங்க நல்லா பாடலங்கவும் பேட்ச் மட்டும் குடுத்துட்டு சபேசன ஓரங்கட்டிட்டீங்களா? அப்போ உங்க பிளான் பவித்ரா உள்ள அனுப்புறதா தான் இருந்திருக்கு அப்படின்னு ரசிகர்கள் பயங்கரமா கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் சரிகமபால நடக்க வாய்ப்பே கிடையாது. அவங்க எப்போதுமே யார் நல்லா பாடுறாங்களோ அவங்க போயிருவாங்க. யார் நல்லா பாடலையோ அன்னைக்கு அவங்களால வாங்க முடியாது. இத ரெகுலராவே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதையும் மீறி அவங்க பவித்ராக்கு குடுத்ததுக்கு முக்கியமான ஒரு ரீசன் அங்க வந்து இந்த சீஃப் கெஸ்ட் கேட்டுக்கிட்டதுனால மட்டும் தான். ஆனாலும் அவங்க சொன்னாங்க உட்கார வைக்க மாட்டோம் அப்படின்னு. ஸோ இந்த மாரி நினைக்கிறது தப்புங்கிற மாரி தான் நான் நினைக்கிறேன். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் சூரியும் பிரபல இயக்குனரான சுசீந்திரனும் ஒண்ணா சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. வெண்ணிலா கபடி குழு, நான் மகாநல்ல, பாண்டிய நாடு, ஜீவா அப்படின்னு வரிசையா ஹிட் கொடுத்து வந்துட்டு இருந்த சுசீந்திரன் அவர்கள் சமீப காலமா ஹிட்டே இல்லாம ரொம்ப தவிச்சு வந்துட்டு இருக்காரு. அதே நேரம் சூரிய அவர்கள் விடுதலை பார்ட் 1, பார்ட் 2, மாமன் அப்படின்னு தொடர்ந்து வரிசையா ஹிட் கொடுத்து வந்துட்டு இருக்காரு. அண்ட் இந்த ஒரு காம்போ அன்எக்ஸ்பெக்டடா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒருத்தர் தோல்வியிலே இருக்கார், இன்னொருத்தர் வெற்றிலே இருக்கார். பட் இந்த ஒரு காம்போ மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான காம்போவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் சொல்றாங்க. சுசீந்திரன் அவர்கள் ஆக்ஷன் படமும் எடுத்திருக்காரு, எமோஷனல் படமும் எடுத்திருக்காரு. பட் இப்ப சூர்யா எல்லாருமே ஒரு எமோஷனல் ஆக்டரா தான் பார்க்க நினைக்கிறாங்க. ஒரு ஃபேமிலி ஆக்டரா பார்க்க நினைக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கா ஃபேமிலி டிராமா இவங்க கிட்டேருந்து வந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதே நேரம் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அவரு மண்டாடி படத்துல சூரி நடிச்சு வந்துட்டு இருக்காரு. அந்த படமும் சைமல்டேனியஸ்லி தெலுங்குலயுமே ரிலீஸ் ஆக போகுது. இதன் மூலியமா சூரி தெலுங்குலயுமே கால் பதிக்க போறாரு.